நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்கள், அதாவது 10 முடித்து 11ஆம் வகுப்பு செல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ் தரநெறி தேர்வு அப்படிங்கிறது ஒன்று அரசு கொடுத்திருக்கிறது. அதற்காக மாதம் 1500 ரூபாய் வீதம் 2 ஆண்டுகள் அந்த மாணவர்களுக்கு பணம் கிடைக்கும். அதனால் அவர்களுக்கும் பயனுள்ள வகையிலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு, டிஆர்பி தேர்வு, எந்த தேர்வாக இருந்தாலும் அதற்கு முன்பாக எழுதக்கூடிய தகுதி தேர்வு, அந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே தேர்விற்கான விடைத்தாள் திருத்தப்படும், தேர்ச்சி பெற்றதாகவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் இந்த தகுதி தேர்வுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த 10ஆம் வகுப்பு பகுதி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ள மொழி எது அப்படின்னு கேட்கலாம். தமிழ் மொழி. என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பு இயல்புகளை கொண்டதாக இருக்கிறது தான் நம்மளுடைய மொழி. இந்த மொழியினுடைய அவருடைய கருத்து தமிழின் சொல்வளத்தை உணர்த்த பாவாணர் அதன் சொல்வளத்தின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்காட்டி விளக்குகிறார். அவருடைய கருத்தின் வழியே கடலென பரந்த தமிழ் சொல் வளத்தை குறித்து சிலவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம். தமிழ்மொழி உலகின் மூத்த மொழியாகவும் உயர்தொலி செம்மொழியாகவும் விளங்குகிறது. அடுத்து காலத்திற்கு ஏற்ப தன்னை வளர்த்து கொண்டே இருப்பதால் சொல்வளம் நிறைந்த மொழி நிலைத்த மொழியாக விளங்குகிறது. ஒவ்வொன்றையும் தனித்தனியான சொற்களை கொண்டு சொற்பஞ்சம் இல்லாமல் அழைப்பது தமிழ் மொழியின் சிறப்பு. அதான் ஒவ்வொன்றையும் தனித்தனியான சொற்களை கொண்டு அழைப்பது, சொற்பஞ்சம் இல்லாமல் அழைப்பது தமிழ் மொழியின் சிறப்பு. அப்போ தமிழ் மொழியில் சொற்பஞ்சம் அப்படிங்கிறது இல்லை. இந்த சிறப்பினை ஆய்வு செய்த அறிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா பாவாணர். இவர் மொழி ஞாயிறு என்று போற்றப்படுகிறார். இவர் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்களும் விளக்கங்களும் தமிழின் மீதான பெருமிதத்தை மிகுதிப்படுத்துகின்றது. அதாவது நாட்டு வளமும் சொல்வளமும், ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன. இது பாவாணர் அவர்களுடைய ஒரு கொட்டேஷன், மேற்குறிப்பு கொடுத்துருக்காரு. ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையது அப்படின்னு சொன்னது யாருன்னா பாவாணர். நாட்டு வளம் சொல் வளத்தை உருவாக்குகிறது, சொல்வளம் நாட்டு வளத்தை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா இலைக்கு தரப்பட்டுள்ள பல பெயர்களை சொல்லலாம். இலையின் வன்மை மென்மை ஆகிய தன்மைகளை கொண்டு தாள், ஓலை, தோகை, இலை என்று தமிழில் பல வகை பெயர்கள் அமைந்திருக்கின்றன இதில். ஆனால் ஆங்கில மொழியில் இலையை குறிக்க லீஃப் அப்படிங்கிற ஒரே சொல்லில் முடிச்சிடறாங்க. விளை பொருள்களின் மிகுதியால் சொல்வளமும் பெருகி கொண்டே இருக்கிறது. விளைச்சல் விளைபொருள் சொல்வளம் பெருகுகிறது. தமிழ்நாட்டில் பல வகை தானியங்கள் விளைகின்றன. குறிப்பாக இங்கே ஏராளமான நெல் வகைகள் இருக்குது. அந்த நெல் வகைகளை செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை அப்படின்னு வகைப்படுத்தலாம். பல வகை. அவற்றுள் சம்பா நெல் வகையின் சில பெயர்களை தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், ஆவாரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. இல்லை பாருங்கள், நம்ம நினைவு வைத்துக் கொள்வதற்கான குறிப்பாக இதை சொல்லலாம். ஆவிரம் ஆணை, குண்டு குதிரை, சிறுமணி சீரகம். ஆகாரத்திலே 2, ஆவிரம் ஆணை, குண்டு குதிரை, சிறுமணி சீரகம். சகர வரிசையில் 2, ககர வரிசையில் 2, இப்படியே இடம்பெற்று ஆவிரம் ஆணை, குண்டு குதிரை, சிறுமணி சீரகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சொல்வளத்தை உணர்த்த உதவுகிறது. மேலும் வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி முதலிய தானியங்களும் தமிழ்நாட்டை தவிர வேறெங்கும் விளைவதில்லை. இந்த விளைச்சலால் தான் தமிழில் அது சார்ந்த சொற்கள் பல என்ன செய்து பெருகிக்கிட்டே இருக்குது. பயிர்களின் அடிப்பகுதியின் கிளைப்பகுதி, இலை, காய், கனி, தோல், மணி, இளம்பெயர் முதலியன குறிப்பதற்கு ஏராளமான தமிழ் சொற்கள் இருக்குது. அதை பாவாணர் கூறிய வழி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். தாவரங்களின் அடிப்பகுதியை வெவ்வேறான சொற்களில் குறிப்பிடும் வழக்கம் பாவாணரால் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. இதில் முக்கியமானது இந்த ஒரு பாயிண்ட்டு அடிக்கடி நிறைய வினாக்கள் நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்கிறாங்க. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மலேசியா. மாநாட்டிற்குரிய மொழி எது அப்படின்னா, அதாவது முதல்
மொழிக்காக முதல் மாநாடு மலேசியா எந்த மொழிக்காக முதல் மாநாடு நடத்தியது அப்படின்னு ஒரு வினா கேட்கலாம். அப்படின்னா தமிழ் மொழி. இந்த கருத்தை சொன்னது யார் அப்படின்னா பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார். இதுலேயும் இன்னொரு வினா இருக்குது, பன்மொழி புலவர் யார் கேட்கலாம். கா. அப்பாத்துரையார். இல்லை பொறுத்துகளில் கூட என்ன செஞ்சு கேட்கலாம், அப்பாத்துரையார் பேரை கொடுத்து எதிர்பக்கத்தில் பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சரி, அடுத்ததை பாருங்கள். இதற்கு நெல் கேழ்வரகு இது இரண்டுக்கும் தாள் அப்படிங்கிற பெயர். அடுத்து கீரை வாழை ரெண்டுக்கும் தண்டு, நெட்டி மிளகாய் செடி ரெண்டுக்கும் கோல், கரும்பு களி, மூங்கில் களை, புளி வேம்பு உள்ளிட்ட மரங்களுக்கு அடி அப்படிங்கிற பெயர். இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் வழங்கப்படுகிறது. அடுத்து தாவரங்களின் அடிப்பகுதியிலிருந்து கிளைத்து செல்லும் கிளைகளுக்கு தனித்தனியாக பெயர்கள் வழங்கப்படுகிறது. மாபெரும் கிளை கவை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பெரிய கிளையாக இருக்கிறது, மரத்தில் பெருங்கிளைகளாக இருக்கிறத கவைன்னு சொல்கிறோம். கவையிலிருந்து பிரிகிறது என்ன அப்படின்னா கொம்பு அல்லது கொப்பு. கொம்பிலிருந்து பிரிவது கிளை, சிறு சிறு கிளைகள். அந்த கிளையிலிருந்து பிரியக்கூடியது சினை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சினையிலிருந்து போத்து, போத்திலிருந்து குச்சி, குச்சியிலிருந்து இணுக்கு. இந்த மாதிரி பாவாணர் வேறுபடுத்தி காட்டியிருக்கிறார். அடுத்ததாக இலை பெயர்கள். ஒரு தாவரத்தின் இலைக்கும் வேறு பெயர் இருப்பதும் காய்ந்த இலைக்கு கூட வேறு பெயர் இருப்பதும் இவரால் தான் எடுத்து காட்டப்படுகிறது. அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய சொல்வளம் நாம் பயன்படுத்தாமல் நிறைய வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பாடத்தின் வழி நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ள முடிகிறது. வேப்ப இலை, புளி வேம்பு இதெல்லாம் இலைன்னு அழைக்கப்படுகிறது. நெல் தாள், நெல் புல் இதனுடைய இலைகள் தாள் அப்படின்னு அழைக்கப்படுது. சோளத்தினுடைய தோகை கரும்பு தோகை, தென்னை ஓலை பனை ஓலை. காய்ந்த தாள் தோகையை குறிப்பது என்னென்னா சண்டு. காய்ந்த தாள் தோகை இது ரெண்டையும் குறிக்கிறது சண்டு. காய்ந்த இலையை குறிப்பது சருகு என்று அழைக்கப்படுவதை இவர் நுட்பமாக எடுத்து காட்டுகிறார். பாருங்கள், முக்கியமாக வேறுபாடு. காய்ந்த தாள் தோகை ரெண்டுக்கும் சண்டுன்னு பேர், காய்ந்த இலைக்கு சருகுன்னு பேர். அடுத்து குலை பெயர், அதிலிருந்து காய்க்கக்கூடிய அந்த குலையினுடைய காய்கள் கனிகள் ஆகியன மொத்தமாக தொகுதியாக காய்த்திருப்பதற்கும் தாவரங்களுக்கு ஏற்ப வேறு வேறு பெயர்கள் வழங்கப்படுகிறது. இப்போ அவரைனா அவரை கொத்து, துவரை கொத்து, கொடி முந்திரி, திராட்சை குலை. அடுத்து வாழை தாறு, கேழ்வரகு கதிர் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே அடுத்தால பழ தோலின் பெயர் வகைகள். பல்வேறு பழங்களின் மேற்பகுதியை குறிக்க வேறு வேறு சொற்கள் இருக்குது. இருந்தாலும் மிக மெல்லிய பழத்தோல் வகை தொளி என்று அழைக்கப்படுகிறது. பழத்தோலின் மேற்பகுதி திண்ணமாக இருந்தால் அது தோல், வன்மையாக இருந்தால் ஓடு. முழு சுரையின் ஓடு குடுக்கை என்றும், தேங்காய் நெற்றின் மேற்பகுதி மட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. ஆமாம், முழு சுரைக்காய் நல்லா காஞ்சி போய் இருந்ததுன்னா அதை என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா சுரை ஓடு, அந்த ஓடை சுரை குடுக்கை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். தேங்காயோடைய மேலே நெற்று மட்டை, அதனுடைய மேற்பகுதியை அந்த சிரட்டை அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம். அதை மட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது. தானியங்கள் என்று பொதுவாக நாம் அறிந்தவற்றிற்கும் வேறு வேறு பெயர்கள் உள்ளது. தாவரங்களில் விளையும் அந்த தானியங்களை மணி அப்படின்னு சொல்கிறோம். தாவரங்களில் விளையும் தானியங்களை மணி என்போம். இந்த மணி என்பதற்கு பல்வேறு பெயர்கள் இருக்கிறது. அதான் தானியங்கள் நெல், புல், கம்பு முதலிய தானியங்கள் எல்லாமே கூலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து அவரை, உளுந்து இது ரெண்டும் பயறு. வேர்க்கடலை, கொண்டை கடலை இது கடலை. கத்தரி, மிளகாய் இது ரெண்டுக்கும் விதைன்னு அழைக்கப்படுது. புளி, காஞ்சிரை, அதாவது காஞ்சிரைனா நச்சு மரத்தை சார்ந்தது, இதுக்கு காள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வேம்பு, ஆமணக்கு, முத்து. மா, பனை, கொட்டை. தென்னை, தேங்காய். அவரை, துவரை முதிரை. ஈஸியான பேர், அவரை, துவரை, முதிரைன்னு அழைக்கப்படுகிறது. இளம் பயிர்களின் பெயர் வகைகள். தாவரங்களின் இளம் பருவத்தையும் பல்வேறு சொற்களின் மூலமாக நம்ம அறியலாம். அதில் நெல், கத்தரி முதலியவற்றின் இலை நிலைய நாற்று, நெல் நாற்று, கத்தரி நாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. மா, புளி, வாழை முதலியவற்றின் இலைநிலைய கன்று, மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று அப்படின்னு அழைக்கிறாங்க. பிள்ளை என்று சொல்லப்படுவது தென்னையின் இளநிலைய, நம்ம பேச்சு வழக்கிலே தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. பனையின் இடைநிலைய
மடலி அல்லது வடலி அப்படின்னு இந்த பெயர்கள்லாம் கிராமப்புறங்களில் அதிகமாக வழங்கப்பட்டு வந்தது. இன்று கிராமப்புற மாணவர்களுக்குமே இந்த பெயர்கள் சரியாக தெரிவதில்லை. அடுத்து பல சொல் வகைகள், வித்து வகை, வேர் வகை, பூ வகை, காய் வகை, கனி வகை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் தமிழ் வளத்தின் சொல் வளத்தினுடைய சிறப்பை புலப்படுத்துவதாக பாவாணர் குறிப்பிடுகிறார். சொல்வளம் நிறைந்த மொழியானது அது பயன்படுத்தப்படும் நாட்டின் வளத்தையும் நாகரிகத்தையும் உணர்த்துவதுடன் பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்யும் மக்களின் மதி நுட்பத்தையும் உணர்த்துகிறது. இதை பகுத்தும் தொகுத்தும் வகைப்படுத்தியுள்ள பாவாணருடைய சொல்வளம் மிகவும் உயர்ந்ததாக அவர் மொழிக்கு ஆற்றிய பணி மிகவும் பெருமைப்படக்கூடியது. நம்மளாம் அறிந்து அதை பின்பற்ற வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம். அடுத்து மொழி ஞாயிறு, ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், பன்மொழி புலவர் அப்படின்னு அப்பாத்துரையார். தேவநேய பாவாணருடைய சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு. சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம இந்த கட்டுரை தான் பாடப்பகுதியில் இடம்பெற்றிருந்து அதை நம்ம இப்போ என்ன செஞ்சோம் பார்த்தோம். இதை இந்த கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்கள் புரிதலுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு, விளக்க குறிப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளது. பல்வேறு இலக்கண கட்டுரைகள், மொழி ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அப்போ தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு கேள்வி வந்தால் பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதற்கு தலைவராகவும் இருந்தார். அடுத்து எத்திசையும் புகழ் மணக்க இந்த பகுதியிலிருந்து நமக்கு வினாக்கள் என்ன செய்து தேர்வுகளில் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அலைகடல் தாண்டி மலைபல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் ஒரு பதிவு. எத்திசையும் புகழ் மணக்க. கடல் கடந்து முதலில் அச்சேறிய தமிழ் போர்த்துகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் 1554 கார்டிலா வருடம் பார்த்துக்கோங்க 1554 நூல் முதன்முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் ரோமன் வரி வடிவத்தில் அச்சிடப்பட்டது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்டிலா டி லிங்கோ தமிழ் இ போர்ச்சுகீஸ். அது அன்றைய காலத்திலேயே 2 வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலே மேலை நாட்டில் எழுத்துருவில் முதலில் அச்சேறியது எது அப்படின்னா தமிழ் மொழி தான். முக்கியமான வினா பார்த்துக்கோங்க. இந்த செய்தி குறிப்பு எதில் இடம்பெற்றிருக்குன்னா 6ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மாணவர்களுக்கும் மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.